மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யாருமே அறியாத மறைக்கப்பட்ட உண்மைகளும் துரோகங்களின் பின்னணியும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் என்ன தெரியுமா? மேசம் ராசியில் பிறந்த உங்களின் வாழ்க்கை என்பது வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஒரு வீர நடை போடுவது போலத்தாங்க அனைவருக்கும் தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பொழுதுமே அனைவரிடமும் சகஜமாக பழகுவீங்க. நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் மற்ற அவர்களை விட நீங்கள் எப்பொழுதுமே ஒரு படி மேலவே தாங்க நடந்து கொள்வீங்க. அதனால உங்களை பார்க்கக்கூட அனைவருமே நீங்கள் எப்பொழுதுமே நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள் என்று அனைவருமே உங்களை நினைப்பார்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரணங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? நீங்கள் அள்ளி கொடுத்த இடத்தில் தாங்க அசிங்கப்பட்டு நின்றிருந்திருப்பீங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செய்தீர்களோ அவர்களே ஒரு காலத்தில் உங்களை விட்டு போயிருப்பாங்க. இவர்கள் நம்மளை கைவிட மாட்டார்கள் என்று நீங்கள் யாரை உயிராக நம்பினீர்களோ அவர்களும் அவங்களுடைய முதையில் குத்தியது தான் நீங்கள் சந்தித்த முதல் அதிர்ச்சியான சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வீழ்ந்த போது நீங்கள் தூக்கி விட்டவர்கள் யாரும் உங்களுக்கு கை கொடுக்க வரவில்லை என்பதுதான் கசப்பான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரும் இதுவரை அறியாத மறைக்கப்பட்ட துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதும் வெளியில் சிரித்த முகத்தோடு வலம் வருவீங்க. உங்களின் இந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு கண்ணீர் கடலானது ஒளிந்து கொண்டே தாங்க இருக்கும். இரவு நேரங்களில் தனிமையில் அழக்கூடிய அழுகை யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கும். சுயமரியாதைக்காக நிறைய போராட்டங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. பணம் இல்லாத போது நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட உங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வந்த போது நீங்கள் துடித்த துடிப்பு மிக அதிகமாகவே தாங்க இருக்கும். பணம் இன்று வரும் நாளை போகும் என்பது நீங்கள் அறிந்த ஒரு விஷயம். அதனை விட உங்களுடைய சுயமரியாதைக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்றால் முதல் நபராக நீங்கள் தட்டி கேட்பீங்க. அங்கீகாரம் இன்மை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கும். குடும்பத்திற்காகவோ நண்பர்களுக்காகவோ நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் இறுதியாக உங்களுக்கு கிடைத்தது நீ என்ன செஞ்சிட்ட என்ற ஒற்றை வார்த்தை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த அங்கீகாரமின்மை உங்களை மனதளவில் சிதைத்து போட்டிருக்கும். நீங்கள் ஏன் அடிக்கடி துரோகத்தை சந்திச்சிங்கன்னு தெரியுமா? மேசம் ராசி அன்பர்கள் துரோகத்தை சந்திப்பதற்கு உங்களுடைய கிரக அமைப்பை விட உங்களுடைய அப்பாவியான நல்ல குணமே முக்கியமான ஒரு காரணம். முட்டாள்தனமான உங்களுடைய நம்பிக்கை. ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களின் கடந்த காலத்தை ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அவர்களை நம்பி விடுவீங்க. முன்காலங்களில் அவங்க எப்படி இருந்தா என்ன, நம்ம கூட இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. முன் கோபமும் பின் பாசமும் நீங்கள் அதிகமாகவே வைப்பீங்க. நீங்கள் கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் உலகம் இது. அதற்கு பின்னால் நீங்கள் காட்டக்கூடிய தூய்மையான பாசத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய கோபத்தை பயன்படுத்தி உங்களை கெட்டவராக சித்தரித்து விட்டு உங்களை ஏமாற்றுவது மற்றவர்களுக்கு எளிதான ஒரு காரியமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளின் உச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையவே நடந்திருக்கும். நல்ல மனதுக்கு கிடைத்த மோசமான கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாங்க கிடைத்திருக்கும். நமக்கு கெட்டது நினைப்பவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற உங்களின் உன்னதமான குணம்தான் உங்களை பலமுறை பாதாளத்தில் தள்ளியிருக்கும். நீங்கள் செய்த உதவிகள் யாவும் உங்களை பலவீனமானவர் என்று மற்றவர்கள் நினைப்பதற்கே உங்களை வழிவகுத்திருக்கும். உங்களுடைய இரக்க குணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஒரு கருவேப்பிலை போல பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த கதைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே இருக்கும். இது ஒரு பக்கமும் பணம் நஷ்டம் முதல் மனவேதனை வரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். பணம் போனால் சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் பணத்தோடு சேர்ந்து போன உங்களின் நிம்மதியும் நம்பிக்கையும் தாங்க உங்களை அதிகமாக வதைத்திருக்கும். வியாபாரத்தில் ஏமாற்றங்கள், நம்பி கொடுத்த இடத்தில் பணம் வராமல் போனது, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அல்லது கைமாற்று தொகைகள் தடையானது என பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியை நீங்க சந்திச்சிருப்பீங்க. கடன்காரர்களின் நெருக்கடி ஒருபுறம், குடும்பத்தினரின் அவநம்பிக்கை மறுபுறம் என இருதலை கொல்லி எறும்பாக நீங்கள் தவித்து கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா, நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையும் அதிர்ஷ்ட காலத்தின் தொடக்கமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் எப்போதுமே இருளுக்கு பின் ஒரு ஒளியானது ஏற்படும். உங்களை வதைத்த கிரகங்களின் சஞ்சாரங்கள் மாறி
இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய புதிய பொற்காலம் ஆரம்பமாக போகிறது. இது வெறும் வார்த்தைகளாக மட்டும் கிடையாது. உங்களுடைய விடாமுயற்சிக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், இவனால் இனி எழவே முடியாது என்று தீர்ப்பு எழுதியவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய எழுச்சியானது அனைவரையுமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய அதிர்ஷ்ட காலமாக உங்களுக்கு இருக்கும். பண நஷ்டங்களால் கலங்கி நின்ற உங்களுக்கு இனி வரப்போகும் காலங்கள் அதிர்ஷ்ட மலையை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். முடங்கிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட கடன்கள், நிலுவைத் தொகைகள் எதிர்பாராத விதமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும். திடீர் யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் அல்லது புதிய முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு பலனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய பக்கம் வீசுவதால் தொட்டதெல்லாம் இந்த ஒரு நேரத்துல துலங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். தொழிலிலும் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உறவுகளுக்குள்ளேயும் ஒரு மீள் வருகையானது உங்களை தேடி வந்துவிடும். வேலை மற்றும் தொழிலில் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய உழைப்புக்கு இதுவரை சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்கிவிடும். உங்களை மதிக்காத அதிகாரிகள் கூட உங்களை திறமையை உணர்ந்து பாராட்டுவாங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஊதியமும் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் உங்களிடம் சேர்ந்து இணைவதற்காக தவித்து கொண்டு இருப்பாங்க. புதிய உத்திகளை கையாண்டு தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வீங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா சரியாக தொடங்கும்? உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள், நண்பர்கள் அனைவரும் உங்களின் உண்மையான குணத்தை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வரவும் ஆரம்பிப்பாங்க. கடந்த கால நிலையானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். குடும்பத்தில் சண்டைகள், அவநம்பிக்கைகள் இருந்தால் ஒற்றுமைகளும் பரஸ்பர மரியாதையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேடி கொடுக்கும். உறவினர்களின் புறக்கணிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்ததால் உங்களை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துவிட்டு தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடைய இணைவதற்கு தூது அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது நடக்கும். தடைகளின் உடைப்பும் உழைப்பிற்கான பலனும் இனிமே உங்களுக்கு கிடைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு கட்டுதல், வெளிநாடு செல்லுதல் முயற்சி என எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இறுதி கட்டம் வரை சென்று தடையாகி போனதோ அந்த அனைத்துமே இனி தங்கு தடையின்றி உங்களுக்கு வாழ்க்கையில இனிமேல் நல்லதாகவே நடக்கும். கிரகங்களின் சாதகமான பார்வையால் தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. சரியான திட்டமிடல் இருந்தாலே காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே உங்களை கூடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு இனிமேல் பலன் எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் கண்ணீருக்கும் பிரபஞ்சம் வட்டியும் முதலுமாக பலனை திருப்பி உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் போட்ட விதைகள் முளைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவை அழியவில்லை. இனி அவை விருட்சகமாக வளர்ந்து உங்களுக்கு நிழலையும் கனிகளையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் கடின உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரமும் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் விதியை மதியால் வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். அதனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியது உங்களை தேடி வரும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.